வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் அல்வா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கெலாம். அதுக்கு என்ன தேவைன்னா, நான் ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்து நல்லா இப்படி வாழைக்காய் சீவி இருக்கும் இல்லையா, அதில் கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு இந்த முந்திரி பருப்பு மேலே போட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு இதை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். முந்திரி பருப்பு நல்லா செவந்து போச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதை தனியாக வச்சுப்போம். இப்போ அதே நெய்யில் என்ன பண்ணோம்னா, இந்த 1/2 கிலோ நான் எடுத்துட்டுருக்கேன் கேரட்டு. நெய்லேயே வதக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நெய்யில் வதக்கினா நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு நான் 1/2 கிலோ பால் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் ஆகும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கோசரம் ஃபுல் க்ரீம் மில்க்கு எடுத்துட்டுருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 கிலோ பால். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. சிம்லேருந்து மீடியமுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் இருந்தானா அடியில் இருக்கிற நெய்யெல்லாம் இதாகி வற்றி போய் அடியில் கருக ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போது இது நல்லா வதங்கி எடுத்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுத்து. இப்போ இந்த ஏற்கனவே நான் நல்லா காய்ச்சின பால் தான் இதில் இப்போ விட போகிறேன். இந்த பால் நல்லா கெட்டியான பால் விட்டேன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு கொதிக்க விடும். அது கொதித்து நல்லா சுருண்டு வரும். நல்லா அந்த கேரட்லாம் அந்த பாலில் வெந்த உடனே லாஸ்ட்டில் தான் சுகர் போடணும். அப்போ தான் நடுவில் போட்டோம்னா கேரட் வேகாமல் போயிடும். அதனால் இப்போது இதை அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன். மெதுவாக வதங்கின்னு இருக்கட்டும். கொஞ்சம் கொதி எடுக்கிற வரைக்கும் பெருசில் வச்சுக்கோங்க. நானும் அப்படி தான் வச்சுட்டுருக்கேன். ஒரு கொதி வர ஆரம்பித்தோடனே சிம்மில் வச்சுக்கலாம். மெதுவாக கொதித்தாதான் இது டேஸ்ட்டு உள்ளே நல்லா இறங்கும். அதுக்கு தான் பாருங்க. இப்போ இது ரொம்ப நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா வதங்கி எடுத்து இப்போ தான் நம்ம சர்க்கரை போடணும். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய சர்க்கரை சேர்க்க மாட்டோம், இனிப்பு அதிகமாக பிடிக்காது. அதனால் 150 கிராம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணால் 200 கிராம் கூட போட்டுக்கோ, நல்லாயிருக்கும். இப்போ இந்த சர்க்கரை கரையிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போயும் சிம்லேயே வச்சு கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு அப்புறம் விட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். ஓ, நல்லா ஆயிடுத்து பாருங்க. அப்படியே நல்லா சுருண்டு வருது. பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான். இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு ஏலக்காய் பவுடர் இருந்தது, அதை போட்டுட்டேன்னா அவ்வளோதான். பாருங்க, இப்போ நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிடுத்து. மேலே வறுத்த முந்திரி பருப்பு போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு நான் மறுபடியும் அளவு சொல்லிடுறேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 150 கிராம் சுகர் போடணும், அவ்வளோதான். அப்புறம் ஏலக்காய் பொடி லாஸ்ட்டில் தூவிட்டு முந்திரி பருப்பை போட்டுக்க வேண்டியதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.